குடிச்சே இல்லையாடா? சரி கண்ணா பித்தினி போன அப்படியே போடுங்க. ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மாலைகளை போட்டுக்கிறாங்க. இந்தா 200 ரூபாய் நான் வைக்கிறேன். அப்புறம் எத்துக்கிறியா? வரவா மத்த தேத்து மத்த ஊத்தால இந்தா எடுத்துக்க நீதான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஐயா முந்தி முந்தி விநாயகனே முக்கனாலே தன்மகனே கடலுக்கு முந்தியால கடவுளியே உன்னதவா கோவிந்தா. கடலுக்கு முந்தியால விக்னேஸ்வரே உன்னதவா இந்த பாலக முடி மீது விளையாடுறது யாரம்மா தாயே? ஆமா, இந்த பாலக முடி மீது விளையாடுறது யாரு? யாரு கேட்கறா? யாருமா? பேரு சொல்றா, டைட் பிடிக்காத. தாயே, நாங்க போட்ட பூஜைலாம் ஏறுதானே? எதுவுமே ஏறு கிடையாது. ஆமா,
எதுவுமே எதுவும் கிடையாதுடா. ஏமா டேய் 1000 குறைக்குதுடா. என்ன காலையில் சொல்ல சொல்றேன் டேய் 1000 குறைக்குதுடா. எப்படிமா எனக்கு எதுவுமே குறை மொத்தமே குறைதாடா. எப்படிமா தாயே கறி குழம்பு வச்சுக்கிறடா. ஒரு நாள் நாளைக்கு போட்டுடா. டேய் நாளைக்கு கறி குழம்பு போறேன்னா அதுல ஒரு துண்டாடா போடுவாங்க. சரிம்மா அது ஏமா இன்னைக்கு நான் போடுறேன் சாமியார் கிட்ட சொல்லி ஒரு 10 கிலோ வாங்கி போடுங்கடா. போடுறமா டேய் இது ஒரு பெரிய குறைடா. என்ன போற அண்ணா எனக்கு கூவே தான் ஊத்தணுமாடா. ஏமா நான் சூத்து காட்டியாலமாடா. ஊத்து காட்டி இல்லம்மா நான் ஊத்து காட்டியாலமாடா. அதாய் டேய் மாரட்ட கூவே தான் குடிப்பாடா. ஏமா வெங்காயம் போட்டுருக்காங்க எனக்கு மூக்கல ஒதுங்கினே இருக்குடா. டேய் இது உங்களுக்கு என்ன வேணும் டேய் முருகானு கிட்ட சொல்லி ஒரு மட்டனும் ஒரு சிக்கனும் ஒரு பிரியாணியும் போட கூட தர எடுங்க. தாயே ஆவேசம் வேண்டாம் தாயே அம்மா நீ ஏமா மழை பெய்யுமா மய உனக்கு என்னடா மழைதாமா கேக்கு மப்பி அடிக்குதா பாரு. இறங்கிது தாயே கேக்கு மப்பி அடிக்குதா பாரு. இறங்கிதுமா கேக்கு மப்பி அடிக்குதா பாரு. இறங்கிது வடக்கு மப்பி அடிக்குதா பாரு. இறங்கிருக்குது 40 வருஷத்துக்கு மழை வராது போங்கடா. அப்படியே மழை வந்தாலும் பிசி 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 வந்துட்டு சரி போங்க. அவ்வளவு வந்தா போதுமா எங்க தொழில் கிடையாது வருத்தமா உங்க நாடகார கோயிலுக்கு கிடையாதுடா. மொத்த துட்டை நீங்க வாங்கிடுடா. தாடி ஆத்துறீங்களா? சரி தாயே ஏய் ஏமா நான் மலையாள போறேன்டா. மரக்கால் ஏற்றாங்க நான் மலையாள போறேன்டா. மரக்கால் ஏற்றாங்க மலையாள போறேன். ஏமா திரும்ப ஏத்தாடா டேய் நான் திருப்பாரு. டேய் டேய் எனக்கு திருப்பாரு கொடுடா. ஆடையாரோ எனக்கு திருப்பாரு கொடுடா. அத இராதா பெட்டடா அக்கா கேக்குதா அத அத தண்ணி குடிடா. டேய் தண்ணி குடிடா. டேய்டா தாயே என்ன நாள கை நீட்ட வந்தீங்க. அது யாரு அது பாரு. அத என்ன யாரு எனக்கு அது யார் வரமா அத திருபாலை போய்டா போய்டா போய்டா. என்ன போறியா போய்டா. இல்ல இத போல தெய்வம் போல ஏய் கர்மி இராதா நீ தெய்வம் கோவிந்தா 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 அம்மா கூட என் மேல மாரியத்தை வந்தது. என் மேல மாரியத்தை வந்தானா ஆமாடா என் மேல வந்தது. போய்பா யோ, என் மேல தெய்வம் வந்துடா. அட உள்ளது உள்ளபடியே சொல்லிட்டேன் ராஜா இவ்வளோ ஜனம் உட்காந்துக்கிறாங்க ஒரு 2-3 பேர் தான் தெய்வம் வந்து ஆமா அவங்கள விட உண்மையா வந்துச்சுடா இவங்க மத்தவங்க மேல ஏன் வரலன்னு கேளு. ஏன் வரல இவங்க வருஷம் குடிக்காது வந்துக்கிறாங்க. நான் வருஷம் அது பெட்ரோல் பங்க் கண்ணாடி இருந்தது மாதிரியா நான் அங்க குடிச்சிட்டு வந்தேன். ஏய் குளிச்சா குடிச்சிட்டு வந்து மாதிரியா ஏய் உள்ளது உள்ளபடியே சொல்லியாச்சு எல்லாம் குடிச்சா. சரி நான் கிளம்பு ஏய் எனக்கு சேர வேண்டியது தானே. ஆமா அம்மா தாயே 500 ரூபாய் வச்சுக்கிறேன் போ. ஏய் 100 ரூபாய் யாரா வச்சுக்க. உங்கள் குலதெய்வமானது என் குறிக்குடையில அமர்ந்தது. அதனாலே குறிக்குடையானது கலகரோடு சொல்லுகிறது. உங்களுக்கு குறியை நான் சொல்கின்றேன். சரி என்றால் சரி என்று சொல்லுங்கள், தவறு என்றால் தவறு சொல்ல. அம்மி ஆகட்டும் என்ன சொல்ல வேண்டும் அம்மி? ஆமா பாண்டவர் வச்சுட்டாங்க, கர்மாந்திரம் வச்சுட்டாங்க. ஆமா நாங்க சந்தேகம் என்ன? ஆமா உங்களுக்கு முதல் குறி சொல்கிறேன், அப்புறம் அதெல்லாம் கேட்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆகட்டும் நாங்க யார் யார் எப்படி போறோம்னு சொல்லுவோம். சொல்றேன் அம்மே உண்ட பெரும் திருவாளுடன் பிறந்தா சுமத்திரையார் தங்க
ராஜ வீதியில் வரும்போது மக்கள் எல்லாம் உண்மை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படி சொல்லிருப்பான்றீங்க. ஆமா ஆமா. அப்ப அடுத்து என்ன சொல்றேன் உண்மையாக நல்ல கூடனுக்கு உங்களாய கல்யாணம் நடக்காதையே ஓ அம்மையாரே ஒதுக்கு சொல்லுகின்றேன். அக்கா இவ்வளவு குறிக்கடை நமக்கு தான் அவமானம் பண்ண போகுது. என்னக்கா சொன்னா? என்னுடைய மகன் லட்சணகுமாரனுக்கு பெண் கேட்டோம் இல்லையா? ஆமா. பகவானுடைய மகளை கேட்டோம். ஆமாமாக்கா. பாவனுடைய தன்னை பிள்ளைக்கு சுமந்திரிக்கு பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு. ஆமா. என் பிள்ளைக்கு பெண் கொடுக்கல. ஆமாமாக்கா. அதனால எடுத்த பலன் ஒண்டி பலவனுக்கு ஏற்றி நம்ம பிள்ளை அவமானம் பண்ணாங்க இல்லையா? அது நடந்ததா இல்லையான்னு கேக்குறாயோ? நடக்கவில்லை என்று சொல்கிறேன் அக்கா. சொல்றியா நீ? நான் சொல்ற மாதிரி சொல்றியா? அக்கா இருக்காங்க. அவன் நடக்குமே. அதோ இருக்கிறா. நாங்க ஏன் அந்த மாதிரி அவமானம் போய் சொல்லி போய் அக்கா அவளே சுடுக்கா நீ. நீ சொன்ன குறியெல்லாம் தப்புடா. சொன்ன குறியில யாரு கேளு. நெமிலி பஸ் ஸ்டாண்ட்ல என் சக்காலத்துக்கு 4 பேர் என்ன சொல்லி அமைச்சிருப்பாங்க. இவங்கதான் இவங்க பையன் தான் இவங்க வீட்டுக்கார தான் சொல்லி. நான் சொன்ன குறி சரியா தப்பா? தப்புடி. தப்புரண்டி தப்புரண்டி தப்புரண்டி. நான் சொன்ன குறி தப்பு தப்பா? உண்மைதான். அங்கே இன்னும் தெரியுமா? செம்மறி பாலுடனே சோறுகள் அங்கு வந்தவரை கொள்ளாதற்கு மாமவிதமா வைத்தாலுண்டோ ஓ அம்மையாரே சிங்கிசுதான் ஏலாச்சி அக்கா ஆளுடைய சோழ்காந்து பாண்டாரை கொல்ல வேண்டும் என்று நீங்க விஸ்தேட்டாந்து சாதத்துல கலந்து போட்டீங்களா இல்லையா? ஆமா ஆமா. உங்க கணவன் தானே இதெல்லாம் சொன்னது. ஆமா அப்படின்னு நான் சொல்றேன். ஆமாக்கா. நாங்க பாண்டவருக்கு அந்த பாரபட்சம் நாங்க செய்ய மாட்டோம், பாவம் நாங்க செய்ய மாட்டோம். ஆயா என் மகள் செய்ய போறோம் தப்புன்னு சொல்லி போடி. அக்கா சொல்லுவா நானு ஏண்டி குறிச்சி சொன்ன குறி தப்பாடி அடி சரிதாண்டி சொன்ன குறி சரிதாண்டி தப்பாடி சரி ஐயா உண்மையா சரி ஐயோ சரி உண்மை உண்மை உண்மையம்மா அதான் உண்மைதானே அதான் சொல்றேன். அங்கே இன்னும் என்ன தெரியுமா? அரைக்கில் ஒரு கட்டி ஐவர்களை அரை கிலோ வீடு கட்டி ஐவரை குடிவர செய்து அதிலே அனரேலிய குளிச்சது உண்மைதானே? அப்ப கூட சாவலியே. உண்மையா இல்லையா? உண்மை இல்லை. உண்மை இல்ல இல்ல இல்லையா? இல்ல உண்மைதான். எல்லாத்தையும் சொல்றேன்க்கா. இன்னும் என்ன தெரியுமா? பாண்டவருக்கு செய்த கொடுமையெல்லாம் நீ வேற பார்த்த மாதிரி சொல்லிட்டேன். சரி என் மனசுல ஒரு சந்தேகம் தெரியுமா? என்ன சந்தேகம்? பாண்டவர் உயிரோடு இருக்கிறாங்களா இறந்து விட்டால சந்தேகம் தான் எங்களுக்கு கேள்வி. அதையும் சொல்றேன். சொல்லு. அம்மா தெய்வமே அம்மா தெய்வமே
சீக்கிரம் ஒழித்து உங்கள் மங்கள் சீக்கிரம் ஒழித்து உங்கள் மாங்கையம் வாங்க குறிய நீங்கமாறேறி மணிக்கூடல் விழுங்கி பச்சை ஊதிரத்தாலே உடலை பச்சை ஓதிரத்தாலே குந்தளை நனைத்து பக்கத்திலும் தானே சிறுமையிராட்டி பக்கத்திலும் தானே சிறுமையிராட்டி அரசாளவாரார் இடொருவரில்லையே சென்னி எண்ணெய் கட்டவும் கொடை ஓரம் கட்டி வைக்கும் புறத்தினானல்ல குறி சொல்லும் கொள்ளாதே உடனடி வேதம் நான் குறி சொல்லும் கொள்ளாதே உடனடி வேதம் சந்திரன் கொள்ளாதே வளர்த்தாண்டி நான் சந்திரன் கொள்ளாதே வளர்த்தாண்டி தப்பாது சொன்ன கூறி நிச்சயமாய் நம்பு எத்தனையோ பொழுதாச்சு எத்தனையோ பொழுதாச்சு என்னிட கணவர் என்னையே வந்தண்டிக்காமல் சன்னலை கொடுப்பாய் ஓ எனக்கு தேவையான சன்னலை கொடுத்தால் போய் வாரே கானகம் சென்றிருக்கிறார்களே பாண்டவர்கள் அவர் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஒருவரிடம் 6 மாத காலம் அடைந்தால் நாட்டிற்கு வரப்போகிறார்கள். உங்கள் 100 பேர் கணவர்மார்களை கொல்ல போறாங்க. நீங்க 100 பேரும் தாலி அறுக்க போறீங்க. கேட்ட குறிதான் கோட நரம்ப சண்டல் கொடு அக்கா கேக்குறா பாத்தியாடி நம்முடைய கணவர் மாதிரிலாம் மடி போறாங்களா நம்ம மாங்கல்யம் ஏற்பட போதா அவன் வேற கூலி வேற கேக்குறாங்க கூலி கொடுக்க மாட்டோம் நான் சம்மாதானே கூலி கொடுக்க மாட்டோம் எங்களால கொடுக்க முடியாது. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நீ கூலி கொடுப்பது எனக்கு தேவையான சொல்ல கூடாது. எங்களுக்கு சொன்னதும் எங்க மாமியார் சொல்றது 2 கூட ஆள்றோம். உங்க மாமியார் கிட்ட எங்களுக்கு குறி கேட்டீங்க. ஆமா உங்க மாமியார் கிட்ட எங்களுக்கு குறி கேட்டீங்க. நாங்களே இப்படி வாரி கொடுத்தோம், எங்க மாமியார் இப்படி வாரி கொடுக்கணும். சரி, உங்க மாமியார் இருக்கிறாளா? அவளும் வரட்டும், அவனையும் ஒரு கை
ஐயோ எங்க புடியோ நீ எங்க பாவத்துல வீரான் என்னடி மருமகளே ஒரு கொத்து வந்தா அவளை குறி கேட்டோம். குறி கேட்டீங்களா? 200 கேட்டோம். சொல்றா பாண்டவ ஓரோடு 6 மாத காலம் கழித்து உயிரோடு வரப்போகிறார்கள். உடைய கணவன்மார்கள் 100 பேரும் மடிய போறாங்க. அடிப்பாங்க மாங்கலி அறுவடை போகுது. அவங்க பாண்டவர் இந்த சபதி எல்லாம் முடிய போகுதுன்னு சொன்னாவோ. அப்படியா சொன்னாங்க குறிச்சி சொன்னதில்ல. ஒல்லியா தானே போராட்டம் பேச போச்சு. அவ கூலி கேட்டா குடுத்துட்டீங்களா? நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதான பார்த்தேன். இந்த அம்மா கேட்டாங்க பேர குடும்பம் அடிச்சுட்டாத்தா கூலி இந்த தாலி இருந்தா கூட பரவாயில்ல. இந்த யார் தலைவி? அதுதான் உனக்கு குறிச்சு வர சொல்லிக்கிறேன். ஆமா உனக்கு குறிச்சு சொன்னா எனக்கு சொன்னது என் மாமியார சொன்னது வாரி வாரி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்படியா? இந்த அம்மா சொல்லிச்சு சமாதானே கேட்டா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன வரிசை வந்து சொன்ன குறி உண்மையா சொல்லுவா. ஆமா நீ வேற எதுவும் சொல்லக்கூடாது. அந்த குறி உண்மையாவே சொல்லுவா. தப்பு 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 தப்புன்னு சொல்லு. அவ எத்தனை தடவை ஒன்னாலும் உண்மையை சொல்லிட்டோம். ஏன் தவறுன்னு சொல்லுவாங்க? நீ ரைட்டுன்னே சொல்லக்கூடாது. தப்பு 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 தப்புன்னு சொல்லு. அப்படியா? நீ ராணி இல்லையா? நீ ராணி மட்டும் ஆமா இப்ப சொன்ன பாரு முதல்ல பானியா அது சில்லற. ஆமா இது நோட்டு. ஏன் சில்லறையா ஒண்ணும் பேர்ல சில்லற பேராது. மாதமா அவங்க மேரிமா ஐயா மேரியா குட்டியாவா அவங்க சில்லற. ஆமா இவங்க நோட்டு கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுப்பாங்க போ. ஓ வணக்கறாமி. ஓ பரமாரி பரமாரி நான் முன்ன பின்ன கொரோனா வச்சிருந்தேன்னா கொரோனா போய் கேட்டாதான் தெரியும். கொரமாமி 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 சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க கொரமாமி நாங்க ஒண்ணு. ஆமா அதனால நான் இறங்கிட்டேன் கொரமாமி. ஐயா இவங்களை பழகி எங்க மாமியார் போலே இருக்கிறாங்க. ஐயா அடடட மாமியார் போல மாமின்னு கூப்பிட்டேன். எங்க மேல்நாட்டுல இவங்கள போலே இருப்பாங்க. என்ன மாதிரியே உங்களை பார்த்தா அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள பார்த்தா அவங்கள பார்க்க முடியாது. நீ கேளு அடியே குரத்தி மேல் கூலி கூட கூலியா? எதுக்கு கூலி கொடுக்கணும்? உங்க மறுவாருக்கு கூலி சொல்லி இருக்கிறேன். நீங்க கூலி விட்டா நான் போயிடுறேன். கொடுப்பாங்க. இவங்க எப்படி பண்ணணும் சொல்ல முடியுமா? உங்களுக்கு கூலி சொல்லணும். குரத்தி எனக்கு குறி சொன்னீங்கன்னா ஆமா என் மருமகளுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆமா எல்லா கூலியும் நான் உனக்கு கொடுத்துறேன். நான் சொல்றேன். ஆமா சொல்லு பாருங்க. முத்து போட்டு தந்தை உன்னுடைய நாமதேயமோ சித்தம்பு காந்தாரி என்பது. ஏண்டி என்னுடைய பெயர் சித்தம்பு காந்தாரின்னு இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். சரி அம்மி. நான் எப்படி பிறந்தேன், எப்படி திருமணம் ஆச்சு, எப்படி குழந்தைங்க பிறந்தது சொல்றேன். இந்த வரலாற்று சொல்லடி. ஆகா முன்னி ஒரு பெண்ணாக பிறந்தால் ஒரு பெண் எத்தனை வயதுல ஆளாவாங்க? ஐயா பாட்டியா ஒரு குழந்தைங்க எத்தனை வயசுல ஆளாவாங்க சொல்லு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு நீ எப்ப உனக்கே தெரியாதா? நான் சொல்றேன் சொல்லையா. எங்க பொண்ணுக்குதா? ஆமாங்கற எங்க பொண்ணு சொல்லையா. 16 வயசுக்கு வந்துச்சு. 16 1 18
ஆமாய்யா. 19 வயசுக்கு வந்து ஒண்ணு 3 ஆனால் இந்த அம்மாவானவர் ஆமா. 10 வயதுல ஆளாகி விட்டார்கள். முண்டிக்கிறாங்க. எப்படி இருக்குமா யாதா இருக்குமா டக்குனே ஆனால் யாரு இது? ஐயே, ஓ. ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறந்தால் ஆமா. அது பிறந்த நேரத்தை விட ஆமா. அது ஆளான நேரத்தை ஜாதக நிமிடத்திலே பார்ப்பார்களாம். பிறந்த நேரத்தை விட ஆமா. 15 வயசுக்கு வந்து பாரியா அப்பதான் நேரம் நல்லா இருந்தா போய் பாப்பாங்க. அப்படி ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி ஆமா ஆ. இந்த அம்மையாரை யார் ஒருவர் முதன்மையாக திருமணம் செய்கிறாரோ தொட்டு தாலி கட்டுறாங்களோ அவர் இறந்து விடுவார். இறந்துட மாட்டாமா, செத்துடுவாங்க. தொட்டு தாலி கட்டுறோம் செத்துடுவாங்க என்று ஜாதக நிமிடத்தில் சொன்னார்களா? ஆமா. அதற்கு பரிகாரம் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தாங்க? ஆட்டுக்கிடாய் தாலி கட்ட அப்போதே அதன் உயிர் போகும். ஐயே, எங்களை பாரு. அப்படி அதற்கு பரிகாரமாக ராஜாத்தி ராஜர் வரவழைத்தார். அப்படி வரவழைத்து ஒரு தாம்பூலத்தின் மீது ஒரு நாரிக்காலரை வைத்து அதன் மீது திருமாங்கலத்தை வைத்தார்களாம். அப்படி திருமாங்கலத்தை வைத்த உடனே அங்கே ராஜாத்தி ராஜர் அமர்ந்திருந்தார்களாம். அனைவரும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு குறும்பாட்டு கடாவை கொண்டு வந்தார்களாம். குறும்பாட்டு கடா அப்படி கொண்டு வந்து நிறுத்திய உடனே அந்த ராஜாத்தி ராஜர்களை பார்த்ததாம் அந்த ஆடானது அது மிரண்டு தன்னுடைய பின்னங்காலினால் அந்த தாம்பூலத்தை எட்டி உதைத்ததாம். எட்டி உதைத்ததாம். அப்படி எட்டி உதைத்த உடனே அந்த திருமங்கல்யமானது திருதராஷ்டிர மகாராஜா கரத்திலே போய் விழுந்ததா? கரத்திலே போய் விழுந்தது. அப்படி விழுந்த உடனே அந்த ஆடானது இறந்து விட்டதா? ஓ, அந்த ஆடு இறந்து விட்டது. ஐயா, குறும்பாட்டு கடா ஏண்டா எதுக்குண்டு ஒரே ஒரு நாள் சுட சுட குடிச்சுன்னு ஒரு நாள் கூட கிடையாது. ஐயா, அப்ப இந்த அம்மையாருக்கு முதல் கணவர் இந்த ஆட்டுக்கடா வச்சுத ஆமா திருநாள் மகாராஜா கரத்துல போய் விந்து கையில ஆமா. உடனே அந்த ஆடு செத்து போச்சு. ஆமா. அப்ப முதல்ல ஆம்பியா யாருன்னு கேட்டா யாரு? ஆட்டுக்கடா. ஆமா. வெள்ளாடு பேசிட்டு அது கரெக்டா காமிக்கிற ஆடு எப்படி கட்டா? ஐயா, அப்படி ஆடானது இறந்து விட்டது. ஆமா. திருதராஷ்டிர மகாராஜா கரத்திலே திருமாங்கலம் விழுந்த உடனே நமக்கு இந்த பெண்ணை விட்டால் விதி இல்லை என்று ஆமா. அவருக்கு இரு கண்களும் தெரியாதாம். ஆமா. அதனாலே இந்த பெண்ணையை திருமணம் செய்து கொண்டாராம். இந்த பெண்ணை திருமணம் செய்து உடனே ஆமா கணவருக்கே கண் தெரியவில்லை. இந்த பாராக உலகத்தை நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்று பட்டாடை இழுத்து இவர் கண்ணை மூடிக்கொண்டார்களாம். அதன் பிறகு ஆமா. மைந்தன் இல்லை என்றோ பாலா பாதம் தலையே அந்த பாலா ரிஷிகேது அவர் ஐயே, அப்படி குழந்தை இல்லை என்பதற்காக இந்த அம்மையாரானவர் தன்னுடைய புழக்கட பக்கமாக சென்றார்களா? புழகட பக்கமா? ஆமா, நீங்கள் சென்றீர்கள். பேகட பக்கம் போனாங்க. ஆமா, அங்கே ஒரு பலா மரமான இருந்ததா? ஆமா. மாலை நேரம். ஆமா. தென்றல் காத்து. தென்றல் காற்றானது வீசுகிறது. அந்த மயக்கத்திலே மயக்கத்திலே நம்முடைய கணவருக்கு கண் தெரிந்திருந்தால் ஆமா. அவர் நம்மை கூடி சுகித்திருப்பார். ஆமா. நமக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும் ஆமா. என்று விரகத்தாபத்தோடு அந்த பலா மரத்தை கட்டிப்பிடித்தார்களாம். பாஜாமா காம உணிச்சிருவே அந்த பலா மரத்தை கட்டி தருவினாங்க. அப்படி கட்டி பிடித்த உடனே கட்டி தழுவிய உடனே அங்கே பலா மரமாக இருந்தவர் வேறு பலா ரிஷியாக மாறினாரா? மாறினார். ரிஷியாக மாறினார். பெண்ணே, என்னை இப்படி காமத்தோடு கட்டிப்பிடித்தாயே, ஆமா. அதனால் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். வரம் தருகிறேன். பின்பால் உனக்கு 100 குழந்தைகள் பிறப்பார்கள் என்று 100 குழந்தைகள் பிறப்பார்கள். ஒரு வரத்தை அளித்தார்களா? அப்படி வரத்தை அளித்தார் குழந்தை வரம். அப்ப இந்த அம்மையாருக்கு 3வது கணவர். ஏமா ஏன் அதிகமா சொல்றேன்? முதல்ல ஆம்பியா ஆட்டுக்கடா. ஆமா. 2வது ஆம்பியா கஞ்சேதாலே. ஆமா. 3வது ஆம்பியா வேர்பலா ரிஷி. ஆமா. மொத்தம் நமக்கு 3 ஆம்பியா. என்ன இங்க வா. இந்த நடந்தது அப்படியே சொல்றாங்க. எப்படி சொல்ற இந்த உண்மைய? நான் போய் சொல்லிட்டு வந்தேன். இல்ல நீ தான் சொல்லி பண்ணி பாக்குறேன். மூஞ்சி வச்சுக்கீங்க. ஓ, எப்படிடா தெரியும்? உங்க குலதெய்வம் நம்ம கூடையில உட்காந்து சொல்லுது. அந்த குறிக்கூடையில உட்காந்து அப்படியே சொல்லிக்கிறது. உள்ளபடி சொல்லு மாய கண்ணாடியே. நடந்த உண்மையை அப்படியே
அப்படியே சொல்றாளடா. அப்படியே விளக்கமா சொல்றாமா இது பந்துங்க. ஆமா அவங்கள எப்படி பண்ணி கேட்டியா? அது ஏதோ கேக்குறேன். அடியே இதெல்லாம் உண்மைதானே? உனக்கு 3 ஆம்பியர் தானே? அடி டேய், டேய், அடி குரத்தி. அடியே குரத்தி, எல்லாம் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். இதுக்கப்புறம் சொல்லு பார்க்கலாம். அம்மே அப்படி வரத்தளித்த உடனே இந்த அம்மையாரானவர் 36 மாதம் தலைமுழுகாம இருந்தார்களாம். 3 வருடம். ஆமா எங்க சம்சாரிக்கனால 10 மாசத்துல குழந்தை பெற்றுட்டான். அவன் சாமான் அனைவருமே 10 மாதம் தான். ஹாஸ்பிட்டல் கூட ஒண்ணு கூட போல. ஒண்ணு நெயில் கூட, ஒண்ணு வீடு, ஒண்ணு பாசல. நெயில் கூட கட்டி வச்சுக்கிறாங்களே, அங்கே வந்துச்சு பெரிய போய். இந்த அம்மையாரானவர் 36 மாசம் 36 மாதம் 3 வருஷம் 3 வருட காலம் தலைமையாக கர்ப்பமாக இருந்தார்களாம். அதற்குள்ளாக பாண்டு மகாராஜாவுக்கும் குன்னமாதேவிக்கும் கானகத்திலேயே தர்மராஜா பிறந்தார். தர்மராஜா பிறந்தாரு காதல கேட்டாங்க என்று கேள்விப்பட்டவுடனே நமக்கு பின்பால் திருமணம் நடந்தது. அவருக்கே குழந்தை பிறந்து விட்டது. அவர் இந்த கர்ப்பமானது இது காவயிறாக இருக்குமா அல்லது பூவயிறாக இருக்குமா என்று வெந்த கல் எதையே வெந்த கல் செங்கல் வேகாத கல்லை எடுத்து கோயில் கல் மோதி மோதி கல்லாயே வேற மவுத்தா இந்த அம்மையாரானவர் வேகாத கல்லை எடுத்து நோகாமல் வயிற்று எடுத்துக் கொண்டார்களாம். ஏன்னா கொஞ்சம் வசதியாக்குறாங்க ஆளுங்களை பார்த்தோம்னு வச்சுக்க. ஆமா இந்த பொன்மேடிக்கு எதிர்த்து சினிமாவில் உட்காந்து பேசுதான் என்ன பாஞ்சாடி வேறாவது கிளத்தி நோவாது இச்சுக்கலாம் பாடுறா. அவங்க வசதியாகிறது இவங்க கண்ணுக்கு போயிருக்காது. இவரால் தான் வந்தது அந்த பழமொழி. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்தது. வேறாவது கிளத்தி நோவாது இச்சுக்கிறாங்க. நோகாமல் எடுத்துக்கூட உடனே அங்கே கர்ப்பமானது கலைந்து விட்டதா. கர்ப்பமானது கலந்து உதிரமாக பெருக்கெடுத்து ஓடியதா. அங்கே பெருக்கெடுத்து ஓடுகிற சமயத்திலே கர்ப்பம் கலந்து உதிரமாக பெருக்கெடுத்து ஓடிய செய்தியை கேள்விப்பட்டது. ஆதிரிஷ் என்று சொல்லக்கூடிய வியாசபெருமான விடத்திலே காட்சியளித்து 100 மண்கலசத்தை வர வைத்தாரா. 100 மண்கலசத்திலும் அங்கே சிந்தி இருந்த உதிரத்தையெல்லாம் நிரப்பினாரா. அது மட்டுமல்லாமல் ஒரு தங்க கலசத்தை வரவழைத்து சிந்தி இருந்ததை எல்லாம் நிரப்பினார்களாம். அந்த ஒரு பொற்கலசத்தில் ஒரு கோழியானது முட்டை எப்படி அடிக்கிறது. சில பேர் வைக்கிறாங்க 10 முட்டை வைப்பாங்க. சில பேர் 5 முட்டை, சில பேர் 21 முட்டை கூட வைக்கிறாங்க. முட்டை கோழி முட்டை மேல தீ போட்டு அடுப்பு சுத்தி போட்டு காஞ்ச மிளகா இந்த மயிறு கீரு மொத்தம் சுத்தி போடுவாங்க கோழி மேல. சரி சுத்தி போட்டு முட்டை மேல உட்கார வச்சா அந்த முட்டையில உட்காந்து கோழி அந்த கோழி அப்படி கட்டுது. முட்டைக்கு என்ன ஆபத்து வந்துட்டு போகுது. சுத்தி பார்க்க முட்டை காக்கு இருக்கா உன்னை காக்க வச்சுக்கிறாங்க. அப்ப நீ கோழி மாரி உட்காந்துக்கிற. அப்படி அடை காத்து 100 மண்கலசங்களும் 100 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த தங்க கலசிலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்படி பிறந்த 101 குழந்தைகளும் ஐவர்களால் பெரும் பதவியே போல் அப்படி 100 பிள்ளைகள் பிறந்தார்களே. கானகம் சென்று இருக்கிறார்களே பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஒரு வருடம் 6 மாத காலம் கடந்தால் நாட்டிற்கு வர போகிறார்கள். உங்கள் 100 பிள்ளைகளும் கொல்ல போகிறார்கள். இந்த நகரையெல்லாம் அவர்களை ஆள போகிறார்கள். நீ கேட்ட குறிதுதான் என் கோடு நரம்ப சன்னல் கோடு. சில்லறை இது நோட்டு ஏண்டா கவலை
வா. என் மருமகளை சொல்லிட்டு போறானுங்க. ஆமா. நீ சொன்ன குடி தப்புன்னு சொல்லு. ஆனா அந்த பருத்தி எது கேட்டாலும் தப்பு 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 சொன்னா கூட தப்பு தப்புன்னு சொல்லி சொன்னாலுங்க. தப்பு 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 தப்பு. நம்ம அப்படி சொன்னா நாங்க கொத்திக்கிட்டா. நீ சொல்லு பாட்டி, நான் நேரம் ஜகிரி பண்ணி சொல்லு பாட்டியா. ஐயா குரத்தி, நான் எடுக்கிறேன். சொன்ன குடி எல்லாரும் தப்புடி. நான் சொன்ன புரியல தப்புறா தப்புறா நான் சொன்ன புரியல ஏய் 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 தப்புடி தப்புடினா என்ன நான் மகாராணிக்கு ஜாட்டில அடிக்கிறேன்டா. உங்க குழந்தை அடிக்குது. கோவிந்தா அந்த மாதிரில உங்க குழந்தை முன்ன அடிக்குது. குழந்தைய வந்து அடிக்குது. ஆமா. அடியே குரத்தி, நீ சொன்ன குடி எல்லாமே உண்மைதாண்டி. நான் என்ன பண்ண உனக்கு? எனக்கு சங்கல் கொடு ஏண்டி ஐயா சைனா பஸ்வாடி ஏண்டி என் மருமகள் வந்து உனக்கு சொல்லிருக்கிறேன். ஆமா. எனக்கும் கூட சொல்லிருக்கிறேன். நான் கூலி கொடுத்துருவேன். ஏண்டி கூலி கொடுத்துருவேன். ஆனா இந்த நாட்டுக்கே ராஜாடி என் பிள்ளை துரியோதன மகாராஜா. சரி அந்த ராஜாவுடைய யார் யாத்தால போ. இருக்க முடியாது. நீ உன் புள்ளி கேட்டாங்க குறி கேட்டேன் கேட்காம தான் கேட்டுட்டேன். அப்ப கூலி என் பிள்ளை கிட்ட போனீங்கன்னா எல்லா கூலியும் உனக்கு சேர்த்து கொடுத்தா வாங்கிக்கிடி. சரி யார் ஏத்தாத போயினாரு எதுமே டிபால் விடு வர. உன் புள்ள ஒருத்தர் இருக்கிறானா ஆமாண்டி. அவனு வரட்டும் அவனி ஒரு கை பாக்குறேன் பாப்பா